தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வேதத்திலே அநேக விதமான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாம் சொன்னதை மறுதலிக்காமல் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்கிறதுனாலே அந்த வார்த்தையின் செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்போ சங்கீதங்களின் புஸ்தகத்துல 91வது சங்கீதத்தை குறித்து அநேகர் அறிந்திருப்போம். ஆண்டவர் விடுதலையை தருகிறது எப்படி என்று சொல்லி அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமானால், தேவனிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறவனை இருக்கிறவளை விடுவிக்கிற கர்த்தர். ஆமென். தேவனிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறவனை விடுவிக்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆமென். தேவன் ஒரு மனிதனை விடுவிக்கிறது அவரிடத்திலே வாஞ்சையாயிருக்கும் போது நிச்சயமாகவே அவனை விடுவிக்கிறார். ஆமென். நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, நான் உண்மையிலேயே வாஞ்சையுள்ளவனா இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அநேக காரியங்களை வேதத்திலே பார்க்கலாம். அதில் ஒரு சிலவைகளை நான் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் இந்த 1வது வசனத்தை வாசித்தோம்னா, ராஜாவாகிய எசேக்கியாவை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினார். ஆமென். இது ஒரு முறை, ஒரு மெத்தட், ஒரு முறையாக இருக்கிறது. என்னது? தேவனை தேடுகிற வாஞ்சை எப்படிப்பட்டது என்று சொல்லி இதில் காட்டித் தரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன் அவனிடத்திலே போய், அது எப்படி போறாங்க? ரட்டு உடுத்தி கொண்டவர்களாக. ரட்டு உடுத்துதல் என்றால் தங்களை தாழ்த்துகிறதற்கு அடையாளம். அது அதை செய்து அங்கே போய் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த காரியத்துக்கு முந்தின அதிகாரத்தில் மாஸ்டோன்னா என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் சனகிரிப்புங்கிற ஒரு ராஜா எசேக்கியாங்கிற ராஜாவுக்கு விரோதமா வர்றான். வந்து அங்கே பட்டணம் முற்றுகை போடப்பட்டு சமாரியா பிடிக்கப்பட்டாயிற்று. அதன் பின்பு அங்கே மிகவும் ஒரு போராட்டமான ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் ரப்சாக்கேங்கிற அவனுடைய சனகிரிப்பினுடைய தளபதி வந்து இவர்களுக்கு எதிராக பேசுறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நீ எப்படி ஜனங்களை விடுதலையாக்கிருவியா? உங்கள் தேவன் ஜனங்களை விடுதலையாக்கிடுவாரா? எங்க ராஜாவை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியத்தை, தூஷணமான வார்த்தைகளை, அதுவும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை சொல்லி அவன் திட்டுறான். அத இந்த சம்பரதிகள்லாம் வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க. இதவன் என்ன பண்ணிட்டான்? உடனே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுக்கு விதமா அவருடைய ஊழியக்காரனை தேடி போகிறான், ஆள் அனுப்புறான். அங்க போய் அந்த காரியங்களை சொன்ன பிறகு 7வது வசனம் சொல்லுகிறது,
இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விலப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தெளிவா திட்டம் தெளிவா என்ன நடக்கும். ஆண்டவரை தேடும் போது, தேவனுடைய மனுஷனை போய் தேடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது என்ன சம்பவிக்கும்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது தேவனை தேடுகிறதுக்கு ஒரு வழி, தேவனுடைய ஊழியர்களை சந்தித்து அவர்களிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது நல்லது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதே போல 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துக்கு திருப்பினோம்னா, 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனால் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எப்போ யோசபாத்துக்கு எதிராகவும் ஒரு பெரிய யுத்தம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 1வது வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த 3 கூட்டம் அவர்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களுக்கு எதிராய் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் யோசபாத்துக்கு இந்த செய்தி வருகிறது. அப்போ யோசபாத் என்ன பண்ணிட்டான், முதல்ல பயம் வந்துச்சு. ஆனா பயம் வந்தாலும் அடுத்த காரியம் என்ன செய்தான் பாருங்க, உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் 4வது வசனம் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனை தேடி போகிறது ஒன்று, அடுத்தது நானும் ஆண்டவரை பிடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்ட ஒரு மனிதன் யோசபாத். ஹல்லேலூயா. அப்போ தேவனை உறுதியா பிடிக்கணும்னா நீங்கள் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை அப்படியே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க 15வது வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை வந்துடுச்சு. வந்த உடனே பாருங்க 19வது வசனத்துல வாசிக்கிறோம், கோகாத்தியரின் புத்திரரும் கோராகியரின் புத்திரரும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அந்த உபவாசத்தை அங்கீகரித்து அவர்களிடத்திலே பேசுகிறார். அவர்களிடத்திலே பேசி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சா, அதை நம்பினதுனால ஒரு கிரியை செஞ்சான். அது என்ன? 21 வாசித்தோம்னா, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவர் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் இல்ல, பாடி செய்ய துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு பாருங்களேன். அப்போ வாஞ்சியா இருக்கிறதுனா தேவனுடைய மனுஷனை சார்ந்து நடக்கிறது ஒரு மெத்தட். அடுத்தது நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுகிறது ஒன்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வாக்கு தத்துவம் உங்ககிட்ட நீங்க வாசிக்கிற வசனத்துல இருந்தே வரலாம், அல்லது யாரோ ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு போன் பண்ணியோ அல்லது உங்களை பார்க்கும் போதோ அல்லது உங்களை சந்திக்கும் போதோ வந்து கொடுக்கிற வார்த்தை, அல்லது நீங்க சபைக்கு போகும்போது அங்கே வருகிற வார்த்தை, அந்த வார்த்தை உங்க இருதயத்தை ஆறுதல் படுத்தும். அந்த வார்த்தை ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்ல, அதை விசுவாசித்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சான். பாருங்க என்ன எடுத்து வச்சான். கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் பார்த்துக்குவாரு, அதனால நான் பாடகரை மட்டும் நிறுத்துறேன், போலாம் அப்படின்னு போறான். அப்போ விசுவாசத்தை செயல்படுத்துகிற ஒரு தன்மை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி அதை யோசபாத் செய்ததனால கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு மகாபெரிய ரட்சிப்பை அந்த இடத்துல கர்த்தர் தந்ததை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவன்
தேவன் அவரிடத்திலே வாஞ்சையாயிருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிற நல்ல கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அதே போல அப்போஸ்தலரின் புஸ்தகத்தை திருப்பினோம்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அதுல முதல்ல இருந்தே ஒரு மனுஷனை பத்தி சொல்லுது. அது என்ன அப்படின்னு திருப்பி பார்த்தோம்னா, கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு மனுஷனை பத்தி சொல்லுது. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, கொர்நேலியு இவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை போல ஒரு புற ஜாதியான். அவன் இஸ்ரவேல் வம்சத்தானை சார்ந்தவன் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தை விட்டு வெளியே இருக்கிற ஒரு மனிதன். அவனுக்குள்ளே ஒரு தாகம் இருந்தது. என்ன தாகம்? தேவ பக்தி இருந்துச்சுன்னு சொல்லி பைபிள் அவனை பத்தி சாட்சி கொடுக்குது. ஆமென். தன் வீட்டார் அனைவரோடும், அவன் மட்டும் இல்லை, வீட்டார் அனைவரோடு சேர்ந்து என்ன பண்ணனானா, தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். அப்ப தேவனுக்கு பயந்தவன் என்ன செய்யறான்? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். தேவனை தேடுறான். ஆனா தேவனை தேடுறவனுக்கு ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவினால்தான் என்பது அவனுக்கு அறிவிக்கப்பட்டாகணும். அதுக்காக கர்த்தரே என்ன பண்றாரு பாருங்க, ஒரு தூதனை அனுப்பி அவன்கிட்ட பேசுறார். 4வது வசனம் பாத்தீங்கன்னா, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம அநேக காரியத்தை செய்யலாம். சபைக்கு ஒழுங்கா போகலாம், தேவனுக்கு தசமபாகத்தை சரியா கொடுக்கலாம், தேவனுடைய காரியத்தை எல்லாத்தையும் நம்ம செய்யலாம். தேவன் எதை பெருசா அங்கீகரிக்கிறார் தெரியுமா? ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு நாம் கொடுக்கிறதை, விதவைகளை விசாரிக்கிறதை, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறதை, அந்த நெருக்கத்தில் இருக்கிறவர்களை விசாரிக்கிறதை தேவன் பெரிதா எண்ணுகிறார். பிரியமானவர்களே, தர்மங்கள் என்று எழுதப்பட்டது. தர்மம் என்ன கொடுத்துருவான், அவ்வளவுதான், அது திரும்ப வராது. தெரியும் அவனுக்கு, இலவசமா கொடு, அவனுக்கு கொடு, அந்த சகோதரனுக்கு கொடு, அந்த சகோதரிக்கு கொடு, தேவையோடு இருக்கிறவங்களுக்கு செலுத்துகிறது. அல்லேலூயா. பாருங்க, அப்படி அதை அவன் செய்ததை தேவன் மறக்கல. தேவன் அவனுக்கு அதை நினைவு கூர்ந்து எப்படி சொல்லுது பாருங்க, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு தான் சொல்றான், அது தேவன் நினைப்பூட்டுதலா வந்துருச்சு. தேவனை தானே தேடுறான். ஏன்னா மேல அந்த வசனம் சொல்லுது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான்னு சொல்லுது. அதாவது யூதர்களுடைய மார்க்கத்தை அவன் கை கொள்ளவில்லை, ஆனால் யூதருடைய தேவனை அறிந்து அவர் ஆண்டவரை, இவர்தான் ஆண்டவர் சொல்லி அவரை தேடுறான், அவரை நோக்கி பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா அவனுக்குத்தான் இயேசுவை அறிவிக்கும்படி ஒருவன் அனுப்பப்பட வேண்டும், ஒருவன் வர வேண்டும். பாருங்க 5வது வசனத்துல, இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. ஆமென். தெளிவா சொல்லி பேதுருவை பார்க்க ஆள் போய் கடைசியில பாருங்க, அந்த போன ஜனங்க என்ன சொல்றாங்க 22வது வசனத்துல பேதுரு கிட்ட, அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயர்த்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அங்க போய் அவங்க அந்த கொர்நேலியு கிட்ட தூதன் மூலமா என்ன செய்தி சொல்லப்பட்டுச்சோ அதை அங்க சொல்றாங்க. ஆண்டவர் இந்த நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா
பேதுருக்கு ஒரு தரிசனத்தை தந்திருந்தார். ஆமென். பாருங்க 11வது வசனம். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். ஆகா அல்லாமலும் பேதுருவே எழுந்திருந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்ததுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிக்கிறதில்லை என்றான். 15 சொல்லுது பாருங்க. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாரே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். இந்த தரிசனத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அல்லது அந்நியர்களாய் யூதர்களாய் அல்லாத ஜனங்களாய் இருக்கிற நாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு திறவுகோலாய் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தரிசனம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கொர்நேலியு அந்த இடத்திலே தேவனை தேடினதுனால தேவன் இவனுக்கிட்ட பேசி, அவனுக்கும் நான் இருக்கிறேன், அவன் மேல நான் இறக்க வச்சிருக்கிறேன், இதுதான் என் திட்டம், அவனுக்கு போய் என்ன சொல்லு, என்னை வெளிப்படுத்து என்று சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 34வது வசனம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல இயேசு யார், இயேசு எதற்காய் வந்தார், இயேசு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை அவனுக்குள்ளே பகிர்ந்து கொண்டான். 40வது வசனம் சொல்லுகிறது, 3ஆம் நாள் 30 வாசித்தீங்கன்னா மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 40 சொல்லுது, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர் நாங்கள் அவரை பார்க்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தந்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதையும் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க 44வது வசனத்தை வாசித்தோம்னா, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்போ தேவனை தேடுனா நம்ம வாசித்தோமே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆமென். இது என்ன மாதிரியான விடுதலை? இந்த விடுதலையை கவனிச்சீங்கன்னா, பரலோக வாழ்க்கைக்கு போகக்கூடிய வாசல் இயேசு ஒருவரே. அந்த விடுதலையை அவன் பெரும்படிக்கு, அந்த சத்துவத்தை அவன் பெரும்படிக்கு, அந்த பலனை அவன் பெரும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பல பல பாஷைகளையும் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கட்டளையிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு. தேவன் நமக்கு ஒரு விடுதலை தரதுல ஒரு பெரிய ஒரு மகத்தான விடுதலை எதுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெறுகிறது தான் ஒரு பெரிய விடுதலை. ஆமென். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை ஒரு மனிதன் உடையவனாய் மாறுகிறதுக்கு என்ன அவசியமா இருக்குது? தேவனுடைய ரட்சிப்பு அவசியமா இருக்குது. அந்த ரட்சிப்பு அந்த மனுஷனுக்குள்ள வரும்போது அது ஒரு
பெரிய விடுதலைய, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த மனுஷனுக்குள்ள உண்டாக்குது. ரட்சிக்கப்பட்டவன் பழைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. புதிதான ஒரு வாழ்க்கை, புதிதான ஒரு வழி, புதிதாரியவனோடு சஞ்சரிக்கிற ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. இது தேவனே அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு பரிசு, ஒரு gift. ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ரட்சிப்புன்னு சொல்றீங்களே பிரதர், அது என்ன? ஒருவேளை தெரியாதவங்க இருப்பீங்கன்னா, இயேசுவை அறிந்து, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்களானால் அவர் உங்களுக்கு தருகிறது ரட்சிப்பு. அது மட்டும் இல்ல, மனம் திரும்புதல். எதிலிருந்து? சத்தியத்தை அறியும் அறிவை அடையும்படிக்கு. இவர்தான் தேவன், இவராலே அன்று எனக்கு ரட்சிப்பில்லை, இவரால் என்று எனக்கு மீட்பில்லை, இவர் மூலமாய்த்தான் நான் பரலோக ராஜ்யம் போக முடியும் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களாய் மாறும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களை பரிபூர்ணமா ரட்சித்து விடுதலையாக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போறது தேவ கிருபை அல்லவா, தேவனுடைய இரக்கம் அல்லவா, தேவனுடைய தயவு அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் தேவனை தேடி ஓடுகிறதுக்கு தேவனுடைய மனுஷன் இடத்துல. ரெண்டாவது பார்த்தோம் உபவாசம் கூறுதான். மூணாவது பார்த்தோம் அந்த உபவாச ஜெபத்தினால் வந்த வார்த்தையை விசுவாசித்தான். இது தேவனுடைய விடுதலைக்கு எத்தனமான காரியம். நான்காவது பார்க்கிறோம் தேவனை தேடிக்கிட்டு இருக்கிறான், ஆனா இயேசு அறியல. அப்ப இயேசு அறிஞ்சா நீ பரலோகம் வந்துடலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தேவன் உனக்கு தரணும்னு சொல்லி விரும்புறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அஞ்சாவதா ஒன்னையும் பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. சகேயுங்கிற ஒரு மனுஷன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். அதுல எடுத்தோம்னா 3வது வசனத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஹல்லேலூயா. உள்ளனா இருந்தான். ஒரு பெரிய திரளான கூட்டம். அந்த கூட்டத்துல அவன் இயேசுவை பார்க்க முடியல. இயேசுவை பார்த்துடலான்னு சொல்லி என்ன பண்ணதான் பாருங்க, காட்டத்தி மரத்துல ஏறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவை தேடுனத ஒரு கூட்ட ஜனம் அப்படியே நெருங்கி வந்து அப்படியே ஆண்டவரை சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சகேயும் இயேசுவை தேடுறான்னு தெரியாது. சகே யார் தெரியுமா? 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுது. ஓஹோ, ஆயக்காரன்னா டாக்ஸ் கலெக்டர், வரியை வசூலிக்கிறவன் ஒரு மனிதன். அவங்களுக்கு எல்லாம் தலைவன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கிடுங்க. அவன் அதுவும் ஐஸ்வர்யவான்னு சொல்லுது அவனை பத்தி. அவன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். ஹல்லேலூயா. தேவ சமூகம் அப்படியே ஆண்டவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவரை சுத்தி ஒரு கூட்ட ஜனம். இவனுக்கு பார்க்க வழி இல்லை, ஓடுறான். அப்படியே ஓடி போய் ஆண்டவரை நோக்கி பார்த்து மேலே பார்த்துடலான்னு சொல்லி, யாருக்கும் தெரியாது, மரத்து மேலே ஏறியாச்சு, மரத்துல இருக்கிறான். ஒண்ணு இல்ல, ஒரு மனிதன் எல்லாராலும் போற்றப்படுகிற ஒரு நிலையில இருக்கிறான்னு வைங்களேன், அவன் கண்கள் எதுல இருக்கும்? தன்னை சுற்றி தனக்கு என்னெல்லாம் சொல்றாங்க, அல்லது தன்னை குறித்து என்னெல்லாம் பேசுறாங்க, தன்னை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தன்னை சூழ்ந்து வருகிற ஜனங்களை குறித்து இருக்கும்.
அந்த கர்த்தராகிய இயேசுவுக்கோ அப்படி இல்லை. ஒருத்தன் மறைஞ்சிருந்து தன்னை பார்க்கிறான் மேல இருந்து, அவன் மேல இருந்துச்சு. அல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை பாருங்க, அவன் மேல இருந்துச்சு. இதுதான் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறவன். ஆமென். என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறவன், என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். முதல்ல விடுவிப்பார். ஆமென். இங்க சகேயுக்கு விடுதலை வந்துச்சா? பார்ப்போம் பாருங்க. 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. பெரிய காரியா, பெரிய மனுஷன் தான், அவன் ஐஸ்வர்யவான் தான், ஆனா பாவியான மனுஷன். கீழே பாருங்க 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இயேசு வந்ததே பாவியான மனுஷனை தேடிதான், பாவத்தில் இருக்கிறவனை தேடிதான். பாவியா இருக்கிறவன மேல பச்சமா இருக்கிறதுக்கு தான் இயேசு வந்தாரு. அவனுக்கு தான் இயேசு வேணும், அவனைத்தான் நோக்கி பார்க்க வந்தாரு, அவனுக்காக தான் இறங்கி வந்தாரு, அவனுக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்துறது தான் அவருடைய திட்டமா இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் இறங்கி 6வது வசனம் பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படியே எல்லாரும் முறுமுறுத்தாங்க, இவன் பாவியான மனுஷங்கிட்ட போறாருன்னு. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திரியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளை தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, இழந்து போன தேடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆமென். இழந்து போனது தேடுறதுக்கு. அவனுக்குள்ள இருந்த அந்த சுபாவத்தை, அந்த பிரச்சனையை, அந்த பாவத்தை அவன் அறிக்கை பண்ணுகிறான். கர்த்தர் அவனை சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. ஆமென். கர்த்தரை தேடி வந்தான். தேவன் அவன் கிட்ட போய் பேசுறாரு. பேசின உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அவனுக்குள்ள இந்த பாவத்தை அறிக்கை பண்ணி, நான் இதுல மாத்திக்கிற ஆண்டவரே என்று சொல்றான். அறிக்கை பண்றது மட்டும் இல்ல, அந்த காரியத்தை சரிப்படுத்துறான். அதன் பின்பு தேவன் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்றாரு. ஆமென். வாஞ்சையாய் இருப்பான். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். நீங்க உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும்னா, தேவனுடைய மனுஷனுடைய இருக்கிற உறவு, அல்லது நீங்களே உபவாசம் கூறி ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து செயல்படுத்துகிறது. 4வது தேவன் தருகிற ரட்சிப்பு. 5வது தேவனிடத்திலே மனம் திரும்பி ஒப்புரவாகுதல். அந்த ஒப்புரவாகுதலினால் தேவன் அவனுக்கு தந்த மகாபெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, விடுதலையின் கிரியைகளை ஆண்டவரே, விடுதலையின் காரியங்களை ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகத்தை தாரும். கண்ணீரின் பாதையிலிருந்து ஒரு விடுதலையை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். விடுதலையை தந்து நேசிக்கிற தகப்பனுடைய மார்பிலே சாய்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும். கிருபையாயிரும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ நீதி உங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.